இதுவே ஒரு ஃபெஷனாக மாறிவிட்டது. இதற்காக பல லட்சங்களை செலவழிக்கின்றார்கள் என்பதை பலரை பார்த்தால் புரியும். எமது வீட்டிலே இப்படி ஒரு மீன் தொட்டி இருக்கின்றது, அதில் இத்தனை பெறுமதியான மீன்களை நான் வளர்க்கின்றேன் என்று சொல்லுவதையே ஒரு நாகரிகமாக, ஒரு கௌரவமாக பேசுவார்கள். ஒரு பூனையா, இந்த பூனைக்கு இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினார்களாம் என்று அதை சொல்லிக்கொண்டு பெருமை அடிப்பதை பார்க்கின்றோம். அடிப்படையில் பூனைகளை விலை கொடுத்து வாங்குவதிலேயே மார்க்கத்தில் கேள்வி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது தண்டனைகளும் கோபமும் எமக்கு ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்குவாவின் அடிப்படையில் அமைத்துக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு என்பது இன்று உலகத்தில் நிறைய பேசப்படக்கூடிய, நிறைய வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழும் சூழலை பாதுகாக்க, அதை சரியான முறையில் பராமரிக்க, அல்லது பழுதுபடாமல் மாசுபடாமல் நாம் எப்படி பேண வேண்டும் என்பதற்காக சர்வதேச மட்டத்தில் நிறைய பல அமைப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் சூழல் பாதுகாப்புக்கு என்ற அமைச்சுகள் இருக்கின்றன. அது போக இன்னும் எத்தனையோ தொண்டு நிறுவனங்களும் இருக்கின்றன. பல ஊர்களில், நாடுகளில் அதற்காக என்றே தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டு அது சம்பந்தமான வேலை திட்டங்கள் பலது திட்டமிடப்பட்டு அமுல்படுத்தப்படுகின்றன. அதிலே சட்டங்களை மீறுபவருக்கு என்று கடுமையான தண்டனைகள் கூட பல நாடுகளிலே விதிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த எமது நாட்டில் கூட தற்பொழுது அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுக்கின்றது. அந்த திட்டத்தின் அம்சங்களில் முக்கியமான ஒன்றுதான் நாம் வாழும் சூழலை தூய்மையானதாக, துப்புரவானதாக பேணுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, சூழல் அல்லது சுற்றுச்சூழல் என்றால் என்ன, அதில் என்ன என்ன விடயங்கள் அடங்குகின்றன என்று நாங்கள் பார்த்தால், ஒரு மனிதனை சூழ இருக்கும் அத்தனை அம்சங்களும் கிட்டத்தட்ட இதில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவனுக்கு அருகில் இருப்பவைகள், அவனுக்கு தூரத்தில் இருப்பவைகள் எல்லாம் அடங்கினாலும், பிரதானமாக நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று, நாம் பாவிக்கக்கூடிய இந்த நீர், எம்மை சூழ உள்ள இந்த நிலம், இந்த பூமி, அதே போன்று தாவரங்கள், அதே போன்று பயிர்கள், மரங்கள், இவைகளும் எமது சுற்றுச்சூழலை சேர்ந்தவைகள் தான். அடுத்ததாக ஜீவராசிகள், உயிர் பிராணிகள், அதிலும் குறிப்பாக நாம் வளர்க்கும் கால்நடைகள் அல்லது நாம் செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடிய மிருகங்கள் அல்லது ஜீவராசிகள், இவை எல்லாமே சுற்றுச்சூழலிலே அடங்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக இன்றைக்கு நிறைய அக்கறை, இது சம்பந்தமான நிறைய சட்டங்கள்
அது சம்பந்தமாக இன்னும் பல ஏற்பாடுகள் இன்றைய உலகத்திலே நிறைய நடக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் முன்னால் அன்றைக்கே எமது புனிதமான முழுமையான மார்க்கமாகிய இந்த இஸ்லாம் இவை பற்றி நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை பற்றி, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆனிலும் நபியுடைய ஹதீஸுகளிலும் நாங்கள் பார்க்கலாம். எம்மை சூழவிருக்கும் இந்த பூமியிலே அல்லது பொதுவாக பிரபஞ்சத்திலே அல்லாஹ் படைத்திருக்கும் படைப்புகளை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் கூறுகிறான். நபி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். பிரமாண்டமான இந்த வானம், சூரியன், இது போன்ற பிரமாண்டமான படைப்புகளை பற்றி மட்டுமல்ல, செடி கொடிகள், மரங்கள், தாவரங்கள், அல்லாஹ் படைத்த ஜீவராசிகள் பலதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த எம்மை சூழ இருக்கும் இந்த பூமியின் அம்சங்கள், இந்த பிரபஞ்சத்தின் அம்சங்கள், அவைகளை அல்லாஹ் எமக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை பற்றியும் சொல்லுகின்றான். இவைகளை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம். நீங்கள் பயனடையும் விதத்திலே அல்லாஹ் எமக்கு ஏற்றவாறு நடப்பதற்கு, எமக்கு இசைவாக அவைகள் இயங்குவதற்கு அல்லாஹுவே அவைகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். பிரம்மாண்டமான அந்த பெரிய சூரியன் எங்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் ஓடுகின்றது மட்டுமல்ல, சாதாரணமான ஒரு மிருகம் கூட, வயலை உழுவுவதற்காக தேவைப்படும் மாடு கூட அதை அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி நாம் சொல்லும் விதத்தில் கேட்கும் அமைப்பிலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே இவைகளை அல்லாஹ் வசப்படுத்தி தந்ததை பற்றி சொல்லுகிறான். அதே போன்று இவைகளை நாங்கள் எப்படி பேண வேண்டும், இவைகளை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், இவைகளை நாங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றிய கட்டளைகளை சொல்லுவது மட்டுமல்ல, நாம் அதில் சரியாக நடக்கும் பொழுது எமக்கு கூலிகள் கிடைப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. அதற்கு மாற்றமாக இவைகளை மாசுபட அல்லது வீணாக அவைகளை கவனிக்காமல் விடுவது போன்ற வேலைகளில் ஈடுபடுவதை தடுத்திருக்கும் இஸ்லாம் அதற்கான தண்டனைகளை பற்றியும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எம்மை சூழ இருக்கும் இந்த பொருட்கள் இருக்கின்றனவே, இந்த பூமியின் இந்த எம்மை சூழ இருக்கும் அம்சங்கள், இவைகளெல்லாம் எமது நன்மைக்காக பொதுவாக படைக்கப்பட்டவைகள். ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கும் அனைத்தையுமே உங்களுக்காக அல்லாஹ் படைத்ததாக சொல்லுகிறான். அப்படி என்றால் எமது நன்மைக்காக, நலவுக்காக பொதுவாக இந்த படைப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் படைத்த எல்லாமே ஒன்றில் நாம் அதில் இருந்து பயன் பெறுவது அல்லது அதிலிருக்கும் வளங்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அதை வெளிக்கொணர்ந்து நாங்கள் அதை பயனுள்ளதாக மாற்றுவது, அல்லது ஆக குறைந்தது அதிலிருந்து நாங்கள் படிப்பினைகளை பெறுவது என்று இந்த படைப்புகளிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவை வைத்திருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சின்ன ஒரு கொசுவாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது சின்ன ஒரு படைப்பாக இருக்கட்டும், பல பொழுது நாங்கள் அருவருப்பாக பார்க்கும் சில படைப்புகளாக இருக்கட்டும், அந்த படைப்புகளாக இருந்தாலும் கூட அதனால் கூட எமது வாழ்க்கைக்கு சில நலவுகள் நடக்கத்தான் இருக்கின்றன. எம்மை சூழ உள்ள சில ஆபத்துகள் வராமல் இருக்க அவைகள் காரணமாக இருக்கின்றது என்பது விரிவான ஒரு பகுதி. மனிதன் இந்த பூமியிலே அவனுக்கான பணிகள், அவன் செய்ய வேண்டியவைகளில் ஒன்று இபாதத்துல்லா, அல்லாஹுவை வணங்குவது. இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? இமாரத்துல் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா அதை நீங்கள் பயன்படுத்தி வளப்படுத்தி பாதுகாத்து இந்த பூமியை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அதை பொறுப்பாக தந்திருக்கும் கருத்தை சொல்லி இருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எம்மை சூழ இருக்கக்கூடிய இந்த சூழல், இவைகள் பழுதுபடும் பொழுது அல்லது அவைகள் வீணடிக்கப்படும் பொழுது அல்லது அவைகள் மாசுபடும் பொழுது அதனால் நிறைய பாதிப்புகள் வருகின்றன. பல பொழுது காற்று அந்த அசுத்தமடையும் பொழுது, நீர் மாசடையும் பொழுது, இந்த சந்தர்ப்பங்களில் பல பயங்கரமான நோய்கள் பரவுகின்றன. நாம் மக்கள் மத்தியிலே பரவக்கூடிய பல நோய்களை பற்றி கேள்விப்படுகின்றோம். அதற்கான காரணத்தை நாங்கள் தேடி பார்த்தால் தண்ணீர் அசுத்தமாக இருப்பது அல்லது காற்று அசுத்தப்படுவது அல்லது காடுகள் அழிக்கப்படுவது என்று பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன.
டெங்கு போன்ற பயங்கரமான நோய்கள் வருவது மலேரியா போன்ற நோய்களாக இருக்கட்டும், எலிக்காய்ச்சல் போன்ற காய்ச்சல்களாக இருக்கட்டும், பல நோய்களுக்கு காரணமாக சூழல் மாசடைவது, சூழல் விடயத்தில் நாம் செலுத்த வேண்டிய கவனம் சரியாக இல்லாமல் இருப்பது காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இவை ஒவ்வொன்றை பற்றியும் அழகான தெளிவையும் வழிகாட்டல்களையும் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. அல்லாஹ் பொதுவாகவே சொல்லுகிறான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீர்படுத்தப்பட்டதன் பின்னால் அதிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபசாது என்றால் வீணான சண்டை சச்சரவுகளும் அநியாயமான கொலைகளும் ஊழல்களும் மாத்திரம்தான் ஃபசாத் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்படி அல்ல சகோதரர்களே, அது ஒரு பரந்த கருத்துள்ள ஒரு விஷயம்தான் குழப்பம் என்பது. எதுவெல்லாம் அதனுடைய சீரான ஓட்டம், சீரான அமைப்புக்கு மாற்றமாக அதை மாற்றுவதற்கு நாங்கள் வேலை செய்கின்றோமோ அதுவெல்லாமே ஃபசாதில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இஸ்லாம் இந்த சுற்றுச்சூழலிலே அடங்கக்கூடிய முக்கியமான, நாம் சொன்னோமே, நாம் பாவிக்கும் நீர், நாம் சுவாசிக்கும் காற்று போன்றவைகள், இவைகள் விடயத்தில் இந்த சுத்தத்தை பற்றி இஸ்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇர் ராகித் அல்லதி லா யஜரி சும்ம யக்தஸிலு ஃபீஹி, ஓடாமல் அப்படியே தேங்கி இருக்கும் நீரில் உங்களில் ஒருவர் ஒருபோதும் சிறுநீர் கழிக்க வேண்டாம். ஏனென்றால் அதிலே அவர் சிறுநீர் கழித்து விட்டு அதே நீரிலே அவர் குளிக்கும் நிலை வரலாம், அது அவருக்கு நல்லதல்ல. எனவே நீரை அசுத்தப்படுத்த கூடாது என்பதை நபி அவர்கள் அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீராக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் குழாய்களிலிருந்து வரக்கூடிய நீராக இருக்கட்டும், நீரை அசுத்தப்படுத்தாமல் அது மாசுபடாமல் இருக்க நாங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இன்று நெருக்கடியான குடியிருப்புகள், பல கட்டடங்கள் வந்ததன் காரணமாக இயல்பாக கிடைக்கும் இந்த நீர் இருக்கின்றதே, ஊற்றின் மூலமாக வரும் கிணறுகள் அருகி போவதை நாங்கள் பார்க்கலாம். எச்சம் சொச்சமாக இருக்கும் அந்த கிணறுகளை கூட, அந்த நீரின் வளங்களை கூட எமது நடவடிக்கைகளினால் பல பொழுது நாங்கள் அசுத்தப்படுத்தி விடுகின்றோம். எல்லாமே ஒரு சுயநலத்தனமாக, எனது வேலை முடிந்தால் சரி, யாருடைய என்ன விடயம் அது எப்படி போனாலும் பரவாயில்லை என்ற முறையில் வாழும் பழக்கம் மக்களிடத்திலே வந்துவிட்டது. ஒரு பகுதியிலே அரிதாக 2 கிணறுகள் இருக்கின்றதா என்றிருந்தால், நாம் கட்டடங்கள் கட்டும் பொழுது எமது மலசல கூடங்களின் கழிவுகளுக்காக நாம் குழிகளை, அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது முடியுமான அளவுக்கு அந்த நீர் அசுத்தமடையாத விதத்தில் அதற்கான திட்டங்களை நாங்கள் இடுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மக்கள் போக்குவரத்து செய்யக்கூடிய பாதைகள் அல்லது மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நிழல்கள் அல்லது மக்கள் அவர்கள் உல்லாசமாக போய் திரியக்கூடிய பூங்காவனங்கள், இது போன்ற இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதனுடைய தூய்மையை பேண வேண்டும் என்பது விஷயத்தில் கூட இஸ்லாம் கவனம் எடுத்திருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லாயினைனி, இரண்டு பதுவாவை ஏற்படுத்தக்கூடிய, சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 விடயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அதை அச்சப்பட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒமல் லாயினானி, அந்த மக்களுடைய பதுவாவையும் அவர்களது அந்த சாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய 2 என்ன என்று கேட்டபொழுது, கால அல்லது யதகல்லா ஃபீ தரீகின் நாசி அவ் தில்லுஹும் அவ் தில்லிஹிம், மக்கள் நடமாடும் பாதையிலே அல்லது மக்கள் ஓய்வுக்காக இளைப்பாறக்கூடிய நிழல் தரும் இடங்களிலே மலசலம் கழிப்பவன் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதைகளில், மக்கள் ஓய்வு பெறும் இடங்களில், பூங்கா வணக்க இடங்களில் அல்லது ஆஸ்பத்திரிகள் போன்ற வைத்தியசாலைகளில், பள்ளிகளில், பாடசாலைகளில், இப்படி பொது இடங்களிலே மக்கள் நடமாடும், அவர்கள் இளைப்பாறும் இடங்களிலே அசுத்தப்படுத்த கூடாது என்று நபி சொன்னார்கள். அப்படி அசுத்தப்படுத்துவதும் அவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துவதும் மக்களுடைய சாபத்தை வருவதற்கான காரணம் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே,
மக்கள் நடமாடும் பாதையிலே அவர்களுக்கு இடையூறாக ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை துப்புரவு பண்ணுவது அல்லது அதை அப்புறப்படுத்துவது இருக்கின்றதே, அதை இஸ்லாம் ஈமானின் ஒரு பகுதியாக சொல்லுகின்றது. ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்ட ஒரு பரந்த விருட்சம், ஒரு மரம். அந்த கிளைகளில் மிகவும் தாழ்ந்த மிகவும் பணிந்திருக்கக்கூடிய கிளை என்ன தெரியுமா? பாதையிலே இருக்கும் மனிதருக்கு கெடுதியையும் தொந்தரவையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அப்புறப்படுத்துவது ஈமானின் கிளைகளில் ஒன்று என்று நபி சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, நாம் போகும் பொழுது மக்கள் போய் வரக்கூடிய பாதைகளில் ஏதாவது அசுத்தங்களோ அல்லது மக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய கல்லுகளோ அல்லது வேறு ஏதாவது தடைகள் இருந்தால் அதை நாங்கள் அந்த இடத்திலே இருந்து அப்புறப்படுத்துவோம் என்றிருந்தால் அதன் மூலம் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு கிடைக்க அது சதகாவாக அமைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்களே, சதகத்துன், அந்த பாதையிலே இருக்கும் தொந்தரவு செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த தொந்தரவு செய்யும் விடயத்தை நீ நீக்குவது சதகத்துன். நபி அவர்கள் சொன்னார்கள், அது தர்மம் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, நாம் அப்படி பணிகளில் ஈடுபடுவதனால் பணத்தை கொடுப்பது எப்படி தர்மமோ அதே போன்று எமக்கு சதகா கொடுத்த நன்மை அதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி தரீகி இஸ் வஜத ஹுஸ்ன ஷௌகின் ஃபஅഖரஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. முன்பொரு காலத்திலே ஒரு மனிதர் பாதையிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த பாதையிலே முட்கள் நிறைந்த ஒரு மரக்கிளை பாதையில் விழுந்து கிடப்பதை கண்டு அதை அப்படியே ஓரமாக்கி அதை அப்புறப்படுத்தினார். அல்லாஹ் அவருக்கு என்ன செய்தான் தெரியுமா? அதற்காக அல்லாஹு தஆலா நன்றியாக அவருக்கு பாவங்களையே மன்னித்தான் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சுற்றுச்சூழல் விஷயத்திலே அதை பாதுகாப்பது அதை பராமரிப்பது விஷயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அவர்களுக்கு தொந்தரவு தரும் சம்சங்களையும் அவைகளை எடுத்து போடுவது அல்லது அவைகளை அப்புறப்படுத்துவது என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்று எம்மில் பலருடைய நிலைமை என்ன தெரியுமா? நானும் எனது வீடும் துப்புரவாக இருந்தால் போதும் என்று எல்லா அழுக்குகளையும் கொண்டு பாதையிலும் அங்குமிங்கும் கொட்டிவிட்டு செல்பவர்களை நாங்கள் நிறைய பார்க்கலாம். எமது ஊரிலேயே ஒரு சுற்றி வந்தால் பார்க்கலாம். எத்தனை இடங்களிலே பாதை ஓரங்களிலும் அடுத்தவர்களின் வெற்று காணிகளிலும் அங்குமிங்குமாக கண்டபடி குப்பைகளை வீசிவிட்டு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பாதையில் முடியுமான அளவுக்கு மற்றவர்களுக்கு வசதி வருவதற்கு அவர்களுக்கு தொந்தரவில்லாமல் இருப்பதற்குத்தான் பழக வேண்டுமே தவிர எத்தனை விடயத்திலே சுயநலத்தனமாக பொது நலன்கள் பாதிக்கும் விடயத்திலே எமது மக்கள் செயல்படுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, குப்பைகளை அகற்றுவது என்பது அது இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே இருந்தாலும் நாம் எமது பக்கத்தில் ஒவ்வொரு மனிதருடையதும் ஒரு பொறுப்புத்தான். சுற்றுச்சூழல் பராமரிப்பு பாதுகாப்பு என்பதிலே ஒவ்வொரு மனிதனும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அது சம்பந்தமான நகர சபையின் சட்டத்திட்டங்கள் இருந்தால் அவைகளில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். அதற்கான சுத்தகரிப்புக்கு குப்பைகளை சேர்ப்பதற்கு வரக்கூடிய ஊழியர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் கண்டபடி குப்பைகளை அங்குமிங்கும் நாங்கள் எறியக்கூடாது. எறிவதனால் எல்லாம் உடைய நாய்களும் கண்ட புராணிகளும் வந்து அதை அங்குமிங்கும் சிதைத்து நாரடித்து போய்விடுவதையும் அதிலே மக்கள் நிறைய கஷ்டப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் தானே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இது இயல்பானதுதான். இன்னும் ஒன்று மட்டுமல்ல, இது இன்னது என்று தனித்து சொல்லாவிட்டாலும் கூட அப்படி இஸ்லாம் பலதை சொல்லியிருப்பதும் கூட இஸ்லாம் பொதுவாக சில விடயங்களை சொல்லி இருக்கின்றது. அஹிப்பலி அஹீக மா துஹிப்புலி நஃப்ஸிக, உனக்கு என்று நீ எதை விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கும் நீ விரும்பு. உனது வீட்டு கருகாமையில் யாராவது வந்து குப்பைகளை போட்டுவிட்டு சென்றால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும்.
அதே போன்றுதான் மற்றவருக்கும் என்பதை நினைக்க வேண்டும். இப்படி சூழலை மாசுபடுத்துவது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு நோவினையையும் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் கட்டாயமாகவே தவிர்க்கப்பட வேண்டும். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக இந்த சுற்றுச்சூழலிலே அடங்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பயிர்கள், தாவரங்கள், இந்த மரங்கள், செடிகொடிகள். இவைகள் விடயத்திலே இஸ்லாம் மிக எங்களுக்கு அக்கறை செலுத்தும்படியும் அதனுடைய பெருமதியை அறிந்து செயல்படும்படியும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயக்குலு மின்ஹு தய்ருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன் இல்லா கான லஹு பிஹி ஸதகத்துன். ஏதாவது ஒரு பயிரை பயிரிட்டால் அல்லது ஏதாவது விவசாயத்தை செய்தால் அல்லது ஏதாவது ஒரு மரத்தை நாட்டினால், அந்த மரத்தை ஒரு முஸ்லிம் நாட்டி அல்லது அந்த பயிரை ஒரு முஸ்லிம் விதைத்து அதிலிருந்து அது வளர்ந்து அதிலிருந்து யாராவது ஏதாவது ஒரு பறவையோ அல்லது யாராவது ஒரு மனிதனோ அல்லது ஏதாவது ஒரு மிருகமோ சாப்பிடும் என்றிருந்தால் அது அவனுக்கு தர்மமாக சதக்காவாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்திலிருந்து பழமோ ஏதோ ஒன்று வந்து அதை குருவிகள் சாப்பிட்டாலும் கூட எமக்கு நன்மை கிடைக்கும். சகோதரர்களே, நாம் மரணத்துக்கு பின்னாலும் கூட அந்த நன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மர நடுகை இருக்கின்றது, மரங்களை நட்டுவது, பயிர்களை பயிர் செய்வது போன்ற விஷயத்தில் அதில் எந்த அளவுக்கு இஸ்லாம் அக்கறை செலுத்தும்படி சொல்லுகின்றது தெரியுமா? இதா காமத்திஸ் ஸஆத்து வ பியதி அஹதுக்கும் ஃபஸீலத்துன் ஃபனிஸ்ததா அல்லா யகூம ஹத்தா யக்ரிஸஹா ஃபல்யஃஅல். ஒருவருடைய கையிலே ஒரு மரக்கன்று இருக்கின்றது, மரக்கன்று ஒன்று ஒருவருடைய கையிலே இருக்கின்றது. கியாமத்து வந்து விட்டது, அந்த கியாம ஆரம்பித்து விட்டது. அந்த கியாமத்து ஆரம்பித்து விட்டாலும் கையில் இருக்கும் அந்த மரக்கன்றை அந்த அமர்க்களங்களுக்கும் அமளிகளுக்கும் இடையிலே அதை நட்ட முடியும் என்றால் நட்டுவிடட்டும் என்று சொன்னார்கள். கடைசி வினாடியில், உலகம் அழியப்போவும் கடைசி நேரத்தில் கூட முடியும் என்றால் நீ ஒரு மரத்தை நட்டுவிடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது பொதுவாக எங்களுக்கு நினைக்கலாம், மரங்கள் நடுவதற்கு ஆசைத்தான், ஆனால் நிலங்கள் கிடையாது, மக்கள் பெருக்கம் அதிகமாகி நிறைய கட்டணங்கள் தேவைப்படும் சூழலிலே எங்களுக்கு நினைத்த மாதிரி மரங்களை நட முடியாது என்றிருந்தாலும் கூட நாம் இருக்கும் இரண்டொரு மரங்களையும் செடி கொடிகளையும் கூட முடியுமான அளவுக்கு நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, இருக்கும் சின்ன சின்ன இடங்களில் கிடைக்கும் இடங்களில் கூட முடியுமான அளவுக்கு மரம் செடி கொடிகளை நாங்கள் வளர்ப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, மரங்கள் இருக்கின்றனவே, இந்த பசுமை நிலத்தை உருவாக்குவது என்ற தலைப்பு ஒரு முக்கியமான ஒன்றுதான். ஒரு விதத்தில் தொழிற்சாலைகளை அமைக்க, கட்டடங்களை கட்ட என்று நிறைய இந்த மரங்களும் செடிகொடிகளும் பல காடுகளும் அழிக்கப்படும் நிலைமை இருக்கின்றது. அதில் பல பொழுது தேவைக்கு என்று கட்டாயமாகவே தேவைப்பட்டால் அது வேறு, மற்றபடி கவனயீனமாகவே அழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். தொழிலுக்காக காடுகளை அழிக்கும் பழக்கம் இன்று இருக்கின்றது. இந்த மரங்கள், காடுகள் அல்லது இந்த பயிர்கள், இவைகள் மூலமாக சாப்பிடுவதற்கு உணவு அல்லது சாப்பிடுவதற்கு பழம் கிடைப்பது மட்டும் அல்ல சகோதரர்களே, இவைகளினால் நிறைய எங்களுக்கு பயன்கள் இருக்கின்றன. நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான தன்மைகளை இவைகள் உறிஞ்சி எடுக்கின்றன. இன்னும் தேடினால் சொல்ல போனால் நிறைய பயன்கள் இருக்கின்றன. மதிப்புக்குரியவர்களே, எமது வீட்டு தோட்டங்களிலேயோ அல்லது எமது சூழலிலேயோ முன்பு போன்று மரங்களை நட முடியாது என்றிருந்தாலும் கூட இருக்கும் மரங்களையும் செடிகொடிகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் முடியுமான அளவுக்கு சின்ன சின்ன இடங்கள் கிடைத்தாலும் மரங்களையும் செடிகொடிகளையும், குறிப்பாக பயன் தரக்கூடிய நல்ல மரங்களை செடிகொடிகளை பயிரிடுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எமது வீட்டின் மொட்டை மாடிகளில் கூட அதை செய்யலாம். அதற்கான சரியான அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் பெற்று எங்களுக்கு செய்யலாம். சின்ன சின்ன முற்றத்தின் இடங்களிலும் கூட எமக்கதை செய்யலாம். குறிப்பாக முஸ்லிம்கள் இதில் கவனயீனம். முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மத சகோதரருடைய வீட்டு பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அவர்களது வீட்டு முற்றத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களில் கூட பயனுள்ள சின்ன செடிகளை, சின்ன மரங்களை அவர்கள் நட்டி வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு விதத்திலே அதிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், பழங்களை பாவித்து அல்லது அதிலிருந்து பறிக்கக்கூடிய காய்கறி
காய்கறிகளை பாவித்து அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் அது லேசாக அமைந்து விடுவதை நாங்கள் பார்க்கலாம். நாம் தான் அதில் சோம்பேறித்தனமாக கவனீனமாக இருக்கின்றோம். பூமரங்களை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய அக்கறை எங்களுக்கு பயனுள்ள செடிகொடிகளை வளர்ப்பதில் கிடையாது. ஒரு விதத்தில் பூமரங்களை வளர்ப்பதிலும் நலவு இருக்கின்றது, அது விலையல்ல. ஆனாலும் கூட நாம் அழகை பார்க்கிறோமே தவிர ஆரோக்கியத்தை பார்ப்பது கிடையாது. பூமரங்கள் என்று பார்த்து ரசிக்க வளர்க்கக்கூடிய மரங்களில் கூட சில மரங்கள் இருக்கின்றன, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அதில் இலைகள் அழகாக இருக்கும், சில பொழுது நல்ல அழகான பூக்களும் வரும், அது மருந்துக்கும் உதவும். அப்படிப்பட்டவைகளை நாங்கள் தேடி நாங்கள் எமது வீட்டு தோட்டங்களிலே அல்லது சுவர்களிலே முடியுமான இடங்களிலே வளர்ப்போம் என்றிருந்தால் அது எமக்கு பலவிதத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த செடி கொடிகள் மரங்கள் பயிர்கள் விடயத்திலே அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு நிறைய குறைவாக இருந்தாலும் கூட முடியுமான அளவுக்கு கிடைத்த சின்ன சின்ன இடங்களில் கூட திட்டமிட்டு நாங்கள் அதை செய்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த சுற்றுச்சூழல் பராமரிப்பு சூழல் பாதுகாப்பு என்ற விடயத்திலே நாங்கள் அக்கறை செலுத்தி அதை அழிப்பதற்கு, அது அழிந்து போவதன் மூலமாக மனிதகுலத்துக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்கு, நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையிலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் நல்ல முறையில் செயல்படுவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எமது சுற்றுச்சூழல் என்பதிலே காற்று, நீர் அல்லது எம்மை சூழ உள்ள இந்த நிலம், பாதைகள் போன்ற பொது இடங்கள் இவைகள் அடங்குவது ஒருபுறம் இருக்க, இன்னும் ஒன்றும் இதிலே இருக்கின்றது. என்ன தெரியுமா? எமக்கு சூழால் வாழக்கூடிய வாய் பேச முடியாத ஜீவராசிகள், அதிலும் குறிப்பாக நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடு போன்றவைகள். அடுத்ததாக நாம் செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய அந்த பறவைகள் அல்லது பூனைகள் போன்றவைகள். இது விடயத்திலும் இஸ்லாம் மிகுந்த அக்கறை செலுத்தி அது சம்பந்தமாக எமக்கு வழிகாட்டல்களை சொல்லி இருப்பதை பார்க்கலாம். நாம் எந்த ஒரு மிருகத்தையோ ஒரு ஜீவராசியையோ நாம் வளர்ப்பது என்றிருந்தால் குறிப்பாக அதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். அதற்கு சரியான முறையில் உணவு கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும். நாம் அதில் கவனீனமாக இருந்து அதற்கு உயிராபத்து வந்தால் அல்லது ஏதாவது அதற்கு கெடுதி வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, தகலத் இம்ரஅத்துன் நார ஃபீ ஹிர்ரத்தின், ஒரு பெண் நரகத்துக்கு போகின்றால் செய்த பாவம் என்ன தெரியுமா? பெரிய பஞ்சமா பாதக பாவங்களை நபி சொல்லவில்லை. ஒரே ஒரு பூனை, அந்த பூனையை அவள் வளர்த்தாள், ஆனால் அதை அவள் வெளியில் விட்டு அது நினைத்த விதத்தில் உணவை தேடுவதற்கு அதை வெளியில் விடவும் இல்லை, அடைத்து வைத்து வளர்க்கின்றாள். அவள் அடைத்து வைத்தவள் அவளுக்கு உணவு போடவும் இல்லை, அவள் உணவு போடவும் இல்லை, அதற்கு உணவு தேடுவதற்கு வழி கொடுக்கவும் இல்லை. அதனால் அந்த பூனை செத்துவிட்டது. அந்த ஒன்றுக்காக அவள் நரகத்துக்கு போனதாகவே நபி அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாய்க்கு அதன் தாகத்தின் பொழுது நீர் கொடுத்த ஒன்றுக்காக ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக மாறியதையும் நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக கால்நடைகள், அதிலும் அதிகமாக நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் இருக்கின்றனவே, அவைகள் விடயத்திலே நாங்கள் மிகுந்த அக்கறையாக இருந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக நாங்கள் கவனிக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய மக்கள் மத்தியிலே செல்ல பிராணிகளை வளர்க்கும் ஒரு பழக்கம் வந்திருக்கின்றது. பூனைகளை அல்லது பறவைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, மீன்களை தொட்டில்களில் வைத்து வளர்ப்பதை பார்க்கலாம். இந்த பழக்கங்கள் நிறைய இருக்கின்றன. இதுவே ஒரு ஃபெஷனாக மாறிவிட்டது. இதற்காக பல பொழுது பல லட்சங்களை செலவழிக்கின்றார்கள் என்பதை பலரை பார்த்தால் புரியும். எமது வீட்டிலே இப்படி ஒரு மீன் தொட்டி இருக்கின்றது, அதில் இத்தனை பெறுமதியான மீன்களை நான் வளர்க்கின்றேன் என்று சொல்லுவதையே ஒரு நாகரிகமாக, ஒரு கௌரவமாக பேசுவார்கள். ஒரு பூனையாம், இந்த பூனைக்கு இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினார்களாம் என்று அதை சொல்லிக்கொண்டு பெருமை அடிப்பதை பார்க்கின்றோம். அடிப்படையில் பூனைகளை விலை கொடுத்து வாங்குவதிலேயே மார்க்கத்தில் கேள்வி இருக்கின்றது. அது சம்பந்தமாக நிறைய
விவரங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்க்காமல் ஏதோ ஃபெஷன் என்று மாறிவிட்டதில் இதையெல்லாம் செய்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, அடிப்படையில் இவைகள் கூடுமானதுதான், சரியாக கவனிப்பது என்றிருந்தால் கூடுமானதுதான். ஆனாலும் மீன்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அவைகளுக்கு என்று ஒரு தனி உலகம் இருக்கின்றது. பறவைகளுக்கு அதன் மரங்களும் அதன் காடுகளும் தான் அதனுடைய உலகம். அதிலே சுதந்திரமாக இருந்து அது இருப்பதைத்தான் அது அடிப்படையில் விரும்பும். அதை அடைத்து வைப்பது நல்லது அல்ல. பொதுவாக அனுமதி இருக்கின்றது, கூடும் தான், சரியாகவே நாங்கள் பராமரிப்போம் என்றிருந்தால், மீன்களாக இருந்தாலும் கூட என்னதான் தங்கத்தட்டிலே அல்லது தங்கத் தொட்டிலே வைத்து நாங்கள் உணவு கொடுத்தாலும் கடலிலும் ஆறுகளிலும் அவைகள் சுதந்திரமாக ஓடித்திருந்து நீந்தி அது வாழும் அந்த இன்பம் அதற்கு கிடைக்காது. அனுமதி இருக்கின்றது, பிழை அல்ல. ஆனால் அந்த அனுமதியை நாங்கள் பாவிக்கும் பொழுது முறையாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே அவைகளுக்கு நேரத்துக்கு உணவு கொடுப்பது, அவைகளை பராமரிப்பதில் இருக்க வேண்டும். மீன் தொட்டிலை நாங்கள் சரியாக கவனிக்காமல் அதை ஆற்றில் விட்டு கடலில் விட்டு அதன் பாட்டுக்கு வாழ விடாமல் நாம் அடைத்து வைத்துக்கின்றோமா? கூடும் தான், அடிப்படையில் அனுமதி இருக்கின்றது என்றிருந்தாலும் கூட நாம் கவனிக்காமல் அது செத்துவிடும் என்றிருந்தால் அது எமக்கு பாவத்தை கொண்டு வந்துவிடும். என்று அடுத்ததாக சுகாதார ரீதியில் கூட சரியான பராமரிப்பில் இல்லாவிட்டால் அவைகளுக்கு நோய் வருவது போன்று அதன் மூலம் எமது சுற்றுச்சூழலும் மாசடையும் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவைகள் பொதுவாக ரசிக்க அல்லது அல்லாவின் படைப்பை பற்றி சிந்திக்க உதவக்கூடியது என்பது அந்த நியாயங்கள் இருந்தாலும், அடிப்படையில் அதற்கு அனுமதி இருந்தாலும் கூட இதில் அளவுக்கு மீறி பணத்தை செலவழித்து ஆயிரங்கள் லட்சங்களாக பணத்தை அதற்கு செலவழித்து அப்படி நடப்பது நல்லது அல்ல சகோதரர்களே. அடுத்த வீட்டில் நோயாளி, அவனுக்கு சில ஆயிரங்கள் வைத்தியத்துக்கு தேவை. சமூகத்தில் எத்தனையோ தேவையுள்ளவர்கள் இருக்க நான் ஒரு பூனைக்காக அல்லது மீன்களுக்காக அல்லது பறவைகளுக்காக என்று லட்சங்கள் ஆயிரங்களாக கொட்டி தீர்ப்பது புத்திசாலித்தனமான ஒரு காரியம் அல்ல என்பதையும், அடுத்தவரின் நியாயமான தேவைகளை பற்றி அக்கறை எடுக்காத ஒரு நல்ல குணம் அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே அவர்களுக்கு விமோசனத்தையும் அவர்களுக்கு விடயம் கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.